இன்று நாங்கள் பொதுவாக பார்த்தால் உலகமானது மிக விரைவாக சுற்றுவதாக நாங்கள் ஒரு உணர்வை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இரவு பகல் எல்லாமே மிக விரைவாக வருகின்ற மாதிரி, நாட்கள் மிக விரைவாக செல்லுகின்ற மாதிரி, வருடங்கள் மிக விரைவாக ஓடி செல்லுகின்ற மாதிரி எங்களுக்கான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். ஆகவே இந்த காலகட்டத்திலே எல்லாமே விரைவு 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 என்ற அடிப்படையிலே மனிதனும் சமூகத்திலே தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக, தன்னுடைய சில விடயங்களை செய்து முடிப்பதற்காக விரைவாக செயற்பட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாகின ஒரு தேவைப்பாடும் காணப்படுகின்றது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தால் மக்கள் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு விரைவாக சென்று திரும்பி வர வேண்டும், அல்லது வேறு ஒரு இடத்துக்கு வேலைகளோ அல்லது மற்றும் வேறு விடயங்களுக்காக அவர்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்துக்குள்ளே தான் உண்மையிலே அவர்கள் அகப்பட்டிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தால் இன்றைய காலகட்டத்திலே இவற்றுக்கு ஒரு மார்க்கமாக இருப்பது போக்குவரத்து. அப்போ போக்குவரத்து இன்றைய மக்களினுடைய வாழ்வியலிலே ஒரு இன்றியமையாத ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றதாக நாங்கள் பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே நாங்கள் போக்குவரத்து அந்த பல்வேறு மாற்றமாக எங்களுடைய போக்குவரத்து இருக்கின்றது. இன்று நாங்கள் சொல்லலாம், உலகமே மிக ஒரு நெல்லிக்கனி ஆகிவிட்டது என்று கூட சொல்லுவார்கள். ஏனென்றால் எங்கள் விரைவான போக்குவரத்து அது ஆகாய மார்க்கமாக, தரை மார்க்கமாக, கடல் மார்க்கமாக இவ்வாறு எங்களுடைய போக்குவரத்துக்கள் விஸ்தீரணமாக விரிவடைந்த போதிலும் நாங்கள் குறிப்பாக கூட எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய பிரதேசத்திலே நாங்கள் பயன்படுத்துவது இந்த வீதி போக்குவரத்து. இந்த வீதி போக்குவரத்தானது எவ்வாறான ஒரு மாற்றம், அந்த காலத்திலே எவ்வாறு இந்த வீதி போக்குவரத்துகள் இருந்திருக்கின்றன, இந்த காலத்திலே எவ்வாறு இந்த வீதி போக்குவரத்துகள் மாற்றம் பெற்றிருக்கின்றன, இந்த வீதி போக்குவரத்தில் உள்ள நெரிசல்கள் அல்லது வீதி போக்குவரத்தில் இருக்கின்ற சௌகரியங்கள் என்னவாக இருக்கின்றது என்பதை பற்றியதான் நாங்கள் இன்று கலந்துரையாட வந்திருக்கின்றோம். உண்மையிலே நாங்கள் இதை சில வேளை இன்றைய கால சூழ்நிலைகளோடு இன்றைய பத்திரிகைகளிலோ இணைய ஊடகங்களை பார்க்கும் பொழுது சில வேளை இது ஒரு வீதி போக்குவரத்தா அல்லது ஒரு விதி போக்குவரத்தாண்டு கூட நாங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்றால் ஏராளமானவர்களுடைய வீதிகளிலே இந்த போக்குவரத்துகள் நெரிசல்கள் கூடாகவோ அல்லது போக்குவரத்து மார்க்கங்களின் சில அசண்டையின செயற்பாடுகளாலோ அவர்களுடைய விதி அங்கே மாற்றியமைக்கப்படுகின்றது. ஆகவே நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த போக்குவரத்து எங்களுக்கு சாதகமான ஒரு வாழ்வியலை தருகின்றதா அல்லது ஒரு சவால் நிறைந்த வாழ்வியலை தருகின்றதா? அப்போ அந்த வகையிலே நாங்கள் இங்கே இன்றைக்கு பார்க்க வேண்டிய ஒரு விடயம், இந்த போக்குவரத்துன்றது நீண்ட காலமாக மக்களுடைய ஒரு அன்றாட தேவைகளை தீர்க்கின்ற ஒரு வகையான விடயமாக காணப்படுகின்றது. ஆகவே அந்த போக்குவரத்து அந்த காலத்திலேயும் நாங்கள் போக்குவரத்தை செய்திருக்கிறோம், போக்குவரத்தை பயன்படுத்தி இருக்கிறோம். இந்த காலத்திலேயும் நாங்கள் இந்த போக்குவரத்துக்குள்ளே நாங்கள் சென்று வருகின்றோம். ஆனால் இன்று இந்த போக்குவரத்தை மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே இருக்கிறோம். ஏன் இந்த மாற்றங்கள்? அந்த காலம் இந்த காலத்துக்கு இடையில போக்குவரத்துக்குள்ளே என்ன வித்தியாசத்தை நாங்கள் பார்க்கின்றோம்? போக்குவரத்து இன்று நாங்கள் விரைவாக செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இன்று போக்குவரத்தில் ஈடுபடுகின்றோம். ஆரம்ப காலங்களிலே நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஒரு இடத்தை நாங்கள் நடந்தே போயிருக்கின்றோம். பிற்பாடு எங்களுடைய தேவை கருதி கால்நடைகளை பயன்படுத்தி வண்டில் மாடுகளாகவோ குதிரை வண்டில்களாகவோ ரிக்ஷாவாகவோ அந்த போக்குவரத்து நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. விமான சேவைகள் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னர் உள்ளூரில் வீதி போக்குவரத்துகள் ஆரம்பமாகின. அதன் பிற்பாடு அவை வேகத்துக்குரிய வீதிகளாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்று அதிவேக பாதைகள் என்று அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றினாலே அரசாங்கத்துக்கு சில வேளை ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அதற்காக கட்டணங்கள் அறவிடப்படுகின்றது. ஆகவே அந்த வகையிலேயும் அந்த அதிவேக வீதிகள் எங்களுக்கு போக்குவரத்துக்கு துணை புரிகின்றன. ஆனாலும் இந்த வேகங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே சில இழப்புகளை
சந்திக்கின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. சாதாரணமாக நாங்கள் அந்த அதிவேக பாதைகள் என்றதைக்கும் அப்பாலே இன்று வீதிகள் ஓரளவுக்கு புனரமைக்கப்பட்டு வசதியாகத்தான் இருக்கின்றது. அதிலும் அகலப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. அதிலே சைக்கிள் போவதற்கு நடந்து போவதற்கென்று சில குறியீடுகளும் இருக்கின்றன. ஆனாலும் இப்போ அன்னையிலிருந்து பார்த்தோம், அந்த திருகோணமலையிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த ஒரு பஸ் வண்டி முல்லைத்தீவுக்குள்ளாலே வந்திருக்கின்றது. அது மிக வேகமாக வந்து விபத்துக்குள்ளாகின்றது. ஆகவே இது ஒரு அர்த்தமற்றதாக எங்களுக்கு தெரியுது. ஏனென்று சொன்னால் அது அதிவேகத்தினுடைய ஒரு அம்சமாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அதை தொடர்ந்து பேசுவோம். அதில் இருக்கிற சவால்கள், அந்த விடயங்கள். இப்போ இன்று இந்த போக்குவரத்தினுடைய தேவைகள் அந்த காலத்தில் இந்த காலத்துக்கு இவ்வாறு இருக்கின்றது, இவ்வாறான ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்திருக்கின்றது. நாங்கள் இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்டீர்கள், வேகமாக உலகம் போய்கொண்டிருக்கின்றது. இப்போ அடுத்த நிமிடம் நாங்கள் இன்னொரு இடத்திலே நிற்க வேண்டும் போன்ற ஒரு உணர்வுகள். இப்போ அண்மையில் கூட இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் விமான போக்குவரத்து உருவாக்கப்பட்டு அந்த விமானத்துக்குரிய பயணச்சீட்டுகள் விட்டு தீர்ந்து விட்டதாக சொல்கின்றார்கள். 7ஆம் தேதிக்கு அப்படி அன்றைக்கு 7ஆம் தேதி என்றால் இன்றைக்கு அது இன்னும் கொஞ்சம் கூட வந்திருக்கும். அப்படி இந்த வேகமாக நாங்கள் இடத்தை மாற வேணும் அல்லது எங்களுடைய அலுவல்களை முடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அதிவேகங்கள் அவசியமாகத்தான் வருகின்றது. அந்த அவசியமானது எங்களுக்கு அழிவினையும் ஏற்படுத்துகின்ற ஒரு இடமாக நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு எங்களுடைய வாழ்க்கை நிலையிலே கூட நாங்கள் சில வேகமான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ தெரியாது. என்னென்னு சொன்னால் எங்களுடைய அந்த நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு பக்கத்திலே நினைத்தாலும் அவற்றுக்காக நாங்கள் தேவையற்ற சில வழிகளை கையாளுவதனாலே எங்களுடைய அந்த வாழ்க்கை பயணங்கள் கூட ஒரு அழிவை நோக்கி போவதாக தெரிகின்றது. ஆகவே இந்த வீதி போக்குவரத்துகள் இப்பொழுது எங்களுக்கு அதை ஒரு மட்டுப்படுத்தப்பட்டதாக அதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் பணிந்து போவர்களாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறையை நிதானமாக எங்களுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக கொண்டாடக்கூடியதாக இருக்கும். என்று சொன்னால் இப்பொழுதும் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கின்றது, இழப்புகள் வருகின்றது. அது ஒரு பக்கம் அப்போ உறவினர்களுக்கு மட்டுமல்ல, எங்களுக்கும் நாங்கள் வாசிக்கின்ற பொழுது எங்களுடைய உள்ளங்களையும் அவை பாதிப்பதாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இந்த போக்குவரத்திலே நாங்கள் போக்குவரத்து விதிமுறைகளை கடைப்பிடித்து எங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக செல்ல வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு அருமையான தலைப்பு. இந்த வேக கட்டுப்பாடு என்பது மிக அண்மை காலமாக எங்களுடைய நாட்டிலே வேகமாக போக்குவரத்து நடந்து வேகமாக மேலுக்கு செல்லுகின்ற இறக்கின்ற வாய்ப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த காலத்திலே எப்படி அழிவில்லாமல் எப்படி வேகமாக போனார்கள் என்றதுக்கும் வரலாறு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்போ ஏற்கனவே சொன்ன போல குதிரை வண்டி, மாட்டு வண்டில் இதில் ஒரு மிக நுட்பமாக அந்த காலத்திலே அந்த போக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொன்னால் பழையிலே இருந்து பொச்சு மட்டைகளெல்லாம் கட்டி கொண்டு மாட்டு வண்டிலே வருவார்கள். அந்த மாட்டு வண்டில் செய்கின்ற சவாரி, மாட்டு வண்டிலே இருக்கின்ற அந்த சாரதி மிகவும் சந்தோஷமாக நித்திர கொண்டு வருகின்ற காட்சிகளை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஏன்னா அந்த சட்டத்திட்டங்கள் இப்போது கூட இருக்கிறது, அந்த காலத்திலேயும் சட்டத்திட்டங்கள் இருந்தது. எப்படி என்று சொன்னால், ஒரு வாகனம் ஒரு மாட்டு வண்டில் வருகின்ற பொழுது அந்த மாட்டு வண்டிலே இருக்கின்ற சாரதி வடிவாக எல்லாம் இருந்து அவர் நித்திர கொள்ளுவார். அந்த வண்டில் போகின்ற பொழுது வண்டிலுக்கு கீழே ஒரு லாம்பு தெரியும். அப்போ எதிரே வருகின்ற ஒரு வாகனத்துக்கு இதில் ஒரு வாகனம் வருகிறது என்று அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இரண்டாவது, அந்த மாடுகளுக்கு கூட, அதாவது அந்த வண்டியில் இழுக்கின்ற மாடுகளுக்கு கூட விதம் விதமாக பழக்கி வச்சிருக்கிறார்கள். பழக்கி வைத்திருந்த காலம் இருந்தது. அந்த காலம் மாடு வண்டில் நடுவாக போகும், ஒரு வாகனம் வருகின்ற பொழுது அது அப்படியே இடப்பகத்துக்கு திரும்பி அதுக்கு இடம் கொடுத்து பேந்து நடுவால போய் போகிறதெல்லாம் இருக்கிறது. அது சாரதி செய்வதில்லை, அந்த மாடுகளுக்கு பழக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த காலத்திலே நாங்கள் எப்படி பார்க்கிறோம், எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னால் பலவிதமான பழக்கங்கள் இங்கே இருக்கிறது. பாடசாலை, கல்லூரி இருக்கிறது, தனிப்பட்ட ரீதியாக படித்து கொடுக்கிறார்கள். யார் அதை கடைப்பிடிக்கிறார்கள், அதுதான் கேள்வி. இப்போ இன்றைய பார்த்தால் லைசன்ஸ் எடுக்கிறவர்கள் எல்லாரும் சரியாக ஓடுகிறார்களா, ஒரு கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக இல்லை என்றுதான் அதனுடைய கருத்து. ஏனென்றால் கொஞ்சம் வயது வந்தவர்கள் உணர்ந்து ஓடுகிறார்கள், இளம்பிள்ளைகள் தாறுமாறாக ஓடி தங்களுடைய வாழ்வையும் முடிக்கின்ற வரலாறு இருக்கிறது. எனவே அந்த காலத்திலே
ஒரு திட்டமிட்டார்கள். இப்போ யாழ்ப்பாணத்தில் இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் முல்லைத்தீவிலே இருந்து யாழ்ப்பாணம் பெற வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு திட்டமிடுவார்கள். என்று அந்த காலத்திலே போக்குவரத்திற்கு வாகனங்கள் மிக குறைவாக இருந்தது. அப்போ திட்டமிட்டு வந்தார்கள். இப்போது திட்டமில்லை. இப்போது நாங்கள் இங்கே இருந்து திருவோணமலை போகணும் என்று சொன்னால் ஒரு மணித்தியாலத்திலே போகக்கூடிய அதிவேகமாக போகக்கூடிய வசதிகள் எல்லாம் உலக ரீதியாக உலக ஓட்டத்திலே ஆரம்பமாகி விட்டது. எனவே அந்த காலத்திலே இந்த துரிதமாக செயற்பட்டிருக்கிறார்கள், ஆனால் அழிவுகள் குறைவு. இந்த காலத்திலே துரிதமாக செயற்படுகின்றார்கள், ஆனால் அழிவுகள் கூட. இன்றைக்கு உதாரணத்துக்கு பார்த்தால் வீதியிலே இன்றைக்கு எத்தனையோ சமிக்கைகள் இருக்கிறது, முந்தையெல்லாம் இல்லை. இப்போது மஞ்சள் கோடு, வெள்ளைக்கோடு, சிவத்த கோடு என்றெல்லாம் அடித்திருக்கிறார்கள். யார் அதை பின்பற்றுகிறார்கள்? அண்மையிலே நான் ஒரு சம்பவத்தை சொல்ல வேண்டும். மெயின் ரோட்டால் போகின்ற, மெயின் வீதியால் போகின்ற ஒரு வாகனம் குறுக்கு வீதியாக ஒருத்தர் வருகின்ற பொழுது, அந்த மெயின் ரோட்டுக்கு வருகின்ற பொழுது அவர் அந்த வீதியிலே நின்று அங்காலையும் பார்த்து இங்காலையும் பார்த்து தான் அவர் வண்டியை எடுக்க வேண்டும். அன்று ஒரு சம்பவம் நடந்தது. உணாவிலுக்கு கிட்ட நான் பார்த்தேன். ஒருத்தர் ஓடி வந்தார். அப்படியே வந்து ஒரு பாக்கையில் வரவுடனே இங்கேருந்து போனவருடைய கட்டித்தனத்தால் இவர் தப்பினார். இங்கேருந்து போனவர் இங்கேருந்து வந்துட்டார், இப்படியே வெட்டி கொண்டு அவர் போனார். அப்போ அப்படியான நிலைப்பாடுகள் இப்போ இருக்கின்ற அவசரம் கூட. அவசரம் திட்டமில்லாத போக்குவரத்து. எனவே இந்த வீதி சமிக்கைகளை பார்ப்பது கிடையாது. வீதி சமிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவருக்கும் தெரியாது. உதாரணத்துக்கு சொன்னால் இப்போது லைசன்ஸ் எடுக்கிற என்றால் கன சட்ட திட்டங்கள் இருக்கிறது. ஆனால் இப்போது என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் படித்து சோதனை எழுத வேண்டும். அந்த காலத்திலே சோதனை இல்லை. நான் எல்லாம் 1983ஆம் ஆண்டு லைசன்ஸ் எடுத்த நான் திருவாளர் பத்மநாதன் என்று இன்றும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவர் தான் எக்ஸாமர். போனால் மோட்டர் சைக்கிளோட தெரியுமா, ஓடு ரைட், புத்தகத்திலே உடனே லைசன்ஸ். இன்று அப்படி இல்லை. இன்று பலவிதமான மாற்றங்கள் வந்து விட்டது. அதிலே கூட எங்களுடைய மக்கள் பலவிதமான பிழைகளை விடுகிறார்கள். இன்றைக்கு எக்ஸாம் எழுத முடியாத ஆட்கள் கனவேற்று இருக்கணும். வெளியிலே பார்ப்பார்கள், தோற்றத்துக்கு இதாக இருப்பார்கள், ஆனால் சோதனை எழுவதற்கு பயம். ஆனால் சோதனை எழுத முடியவில்லை என்று சொன்னால் யார்கிட்டையும் போய் கெஞ்சுறது, என்ன மாதிரி ஏதாவது கொடுத்து சம்திங் கொடுத்து ஏதாவது செய்யலாமா, அந்த நிலைக்கு வந்து விட்டது. இது எவ்வளவு பாதகமான பிழை பாருங்கள். அதாவது இந்த காலம் உலக நீரோட்டத்திலே நாங்கள் வேகமாக செல்லுகின்றது இந்த உலகம். எனவே நாங்களும் வேகமாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதுக்கான சரியான சட்ட திட்டங்களிலே அவர்கள் படித்து அதை அந்த சாரதி அனுமதி பத்திரத்தில் எடுக்கின்ற வரலாறு மிகவும் குறைவாக இருக்கிறது, செய்கின்றார்கள். எனவே அதிலே இந்த சாரதி பயிற்சி கல்லூரியிலே இருக்கின்றவர்கள், தனிப்பட்ட முறையிலே படிப்பிக்கின்றவர்கள் மிகவும் நுட்பமாக அவர்களுக்கு படிப்பித்து அதை சரியான முறையிலே கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நாங்கள் தொடர்ந்து பேசலாம். இப்போ உண்மையிலே இப்போ வீதி போக்குவரத்து சாதாரணமாக அது ஒரு வீதி போக்குவரத்து, அது அந்த காலத்திலையும் இருந்திருக்கிறது, இந்த காலத்திலையும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த வீதி போக்குவரத்து இன்று நாங்கள் அதை வீதி போக்குவரத்தை பற்றி பேசினாலும் கூட அது ஒரு வேக போக்குவரத்தை பற்றியதாகத்தான் எங்களுடைய மனநிலை மாற்றமாக இருக்கின்றது. அது ஒரு வேகம் சார்ந்த விடயமாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்திலே போக்குவரத்து என்றால் அது அது அதற்கு வேகம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த காலத்திலே சாதாரணமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், மாட்டு வண்டி தொடக்கம் சாதாரண துவிச்சக்கர வண்டிகளிலே அவர்கள் செய்ய வேண்டிய கர்மங்களை அந்தந்த நேரத்திலே அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அதுக்கான சரியான ஒரு நிதானமான வேகத்திலே நிதானமான ஒரு முறைமையில போக்குவரத்தை செய்து அந்த விடயங்களை சாதித்திருக்கிறார்கள். ஆனால் இன்று ஏன் அந்த விடயங்களிலே ஒரு மாற்றம் பெற்று நாங்கள் ஒரு விரைவாக செய்ய வேண்டும் என்று அதை வெளிக்கிட்டு நாங்கள் அதை சில வேளை செய்ய முடியாத ஒரு நிலைக்கும் தள்ளப்பட்டிருக்கின்றோம்? என்ன காரணம்? அதில் ஏன் நாங்கள் விரைவை பற்றி சிந்திக்கின்றோம் கூடுதலாக? உண்மையிலே போக்குவரத்துன்றது மனிதனோடு அத்தியாவசியமான ஒன்று. போக்குவரத்து இல்லாமல் மனுஷனால் வாழ முடியாது. அதுக்கும் இந்த நவீன கால முறைமை இன்னும் வளர்ச்சி அடைந்து எங்களுடைய சேவைகளை விரைவுபடுத்தி இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய போக்குவரத்திலே நாங்கள் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் இந்த விபத்துக்களை தவிர்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அண்மையிலே யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் வைத்தியர் சத்தியமூர்த்தி அவர்கள் தனது முகநூல் பக்கத்திலே ஒரு விபத்துகளை பற்றி ஒரு பதிவு ஒன்றை இட்டிருந்தார். அதிலே கொழும்புக்கு யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு செல்வதற்கான நேரத்தை அவர் வகைப்படுத்தி இருந்தார். அதாவது இங்கிருந்து அனுராதபுரத்திற்கு செல்வதற்கு 2.5 மணித்தியாலம், அனுராதபுரத்திலிருந்து புத்தளம் செல்வதற்கு 2.5 மணித்தியாலம், புத்தளத்திலிருந்து கொழும்பு செல்வதற்கு 2.5 மணித்தியாலம், மொத்தம் 7.5 மணித்தியாலங்களுக்கு
கொழும்புக்கு செல்வதற்கு தேவையாக இருக்கின்றது. ஆனால் தான் ஒரு வாகனத்திலே சென்ற பொழுது 6 மணித்தியாலம் 1.5 மணித்தியாலத்தை மீதப்படுத்தி அவர் சென்றிருக்கிறார். அப்படியான தேவை எதற்காக என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார். உண்மையிலே அது இன்று ஒரு விபத்துக்கள் பாரதூரமாக வருவதற்கான காரணம். இப்போ நாங்கள் எங்களுடைய வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு செல்வதற்கு சுமார் 1/2 மணித்தியாலம் என்றால் நாங்கள் அந்த 1/2 மணித்தியாலத்தை தான் கடைப்பிடிக்க வேண்டும். அவை எங்களுடைய தாமதங்களை வைத்துவிட்டு நாங்கள் 20 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளே போக வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுதுதான் இந்த விபத்துக்கள் வந்து அமைகின்றது. இது எங்களுக்கு மட்டுமல்ல, எதிரிலே இருப்பவர்களையும் இது பாதிக்கின்றது. லைசன்ஸ் இன்றைக்கு எடுக்கிறதுக்கு நாங்கள் பரீட்சையிலே பல செயல்முறைகளை காட்டித்தான் இந்த பரீட்சையில் சித்தியடைந்து லைசன்ஸ் எடுக்கக்கூடியதாக இருக்கின்றன. ஆனால் எங்களுடைய கல்வி முறையும் வந்து பரீட்சைக்கான கல்வி முறையாகத்தான் இருக்கின்றதே தவிர அதன் பிற்பாடு அதை நடைமுறைப்படுத்துகின்ற கல்வி முறையிலேயும் இல்லை. இந்த சாரதி அனுமதி பத்திரத்தில் கூட அப்படியான நடைமுறைகள் இல்லை. நாங்கள் அந்த ரயில் காட்டி அந்த எங்களுடைய கையிலே லைசன்ஸ் எடுத்து விட்டால் ஓகே. இந்த நிலைமை மாறி இந்த விதிமுறைகளை நாங்கள் சரியாக பின்பற்றுவோமாக இருந்தால், உண்மையில் நேர கட்டுப்பாட்டோடு நாங்கள் இந்த போக்குவரத்தை செய்வோமாக இருந்தால் இந்த வீதி விபத்துக்களை தடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். இந்த நிலச்சுரங்கங்கள் அல்லது மேம்பாலங்கள் இந்த வடக்கிலே அமையாததற்கான காரணம் யாராக இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு கேள்விக்குறியாக வைக்கின்றோம். யுத்தம் மௌனித்து விட்டது 2009ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கடந்து விட்ட பின்பு இலங்கையின் ஏனைய பிரதேசங்களிலே நடைபெறுகின்ற அபிவிருத்தி பணிகள் இந்த வடக்கிலே மட்டும் ஆமை வேகத்திலே நடைபெறுவதற்கான காரணம் என்ன? டான் டிவி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த புத்தாண்டிலே நல்லொரு விடயத்துக்காக இந்த தேவையை தேடி நாடி இங்கே இருக்கின்ற விடயம் பேசப்பட்ட விடயத்தினுடைய கருத்தாக வேகம் ஒன்று, வேகம் இரண்டாவது விவேகம். ஆகவே சிலர் வேகமாக செல்லுவார்கள், விவேகத்தோடு செல்லுவார்கள். சிலர் பயணிக்கிற பொழுது அவர்களுக்கு இடையில் எடுக்கிற கோள்கள், இப்போ நான் இந்த இடத்துக்கு நான் வந்து கொண்டிருந்தேன், வரும்பொழுது கூட 10 தரம் கோல் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ 10 தரம் கோல் பண்ணிட்டு இருக்க நான் கோலை பார்க்குறதா வேகத்தை பார்க்குறேன்னு சொல்லி ஒரு கேள்வி கொண்டு இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒரு சொல்லுவார்கள் 5 நிமிஷம் பிந்தி போனாலும் பரவாயில்லை, நாங்கள் எங்களோட வேக கட்டுப்பாட்டு இழக்காமல் ஓட வேண்டும். அதோடு கூட இப்பொழுது மாணவர்கள் மத்தியில் பாடசாலைகள் விடுகிற பொழுது அங்கே ஆசிரியர்கள் வேக கட்டுப்பாடு சம்பந்தமான விடயங்களை அங்கே கற்றுக் கொடுக்கிறார்கள். கூடுதலாக இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மாக்கள்லாம் கூட பிள்ளைகள் ஏற்றி கொண்டு போகிறார்கள். அந்த வேகமெல்லாம் பயங்கர ஸ்பீடாக போகிறது. நான் யோசிக்கிறேன், அப்பாவோட அம்மாவோட பைக் கூட வேலை செய்யுது, வேகமாக இருக்குது, வேகமெல்லாம் அப்படி ஒரு வேகமாக போகிறது. அப்போ மாணவன் சொல்கிறான், அப்பா நீங்கள் வர வேண்டாம், என்னை ஏற்றி கொண்டு போக வர வேண்டாம், அம்மா தான் என்னை ஏற்றி கொண்டு போகணும்னு சொல்லி மாணவன் சொல்கிறான். ஏனென்றால் அம்மா வேகவில் அந்த மாதிரி ஸ்பீடாக போகிறாருன்னு சொல்லி. ஆகவே பேருந்து செய்திகளை கேட்கிற பொழுது மாணவன் வீதியிலே விழுந்து பரிதாபமான மரணம் என்று கேட்கின்றோம். ஆகவே இந்த வேகோ போன்ற அதிவேகமான வாகனங்களை ஆண்களை விட பெண்கள் தான் கூடுதலாக அதை வேகத்தோடு கூட செல்கிறார்கள். அதில் முன்னுக்கு பிள்ளைகள் இருக்கும், பின்னுக்கு பிள்ளைகள் இருக்கும். ஆனால் வேகம் அந்த மாதிரி போகும், ஆண்களை விட வேகமாக போகிறார்கள். ஆகவே நான் சொல்கிற விஷயம், வேகத்தோடு விவேகத்தோடு நாங்களும் ஞானத்தோடு நடக்க வேண்டும், கட்டுப்படலாக்காமல் நாங்கள் வாழ வேண்டும். சாரதி மேரம் அதுகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும். அதுதான் முக்கியமான விடயம். ஓகே, நாங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கட்டாயம் வேகமாக சென்று தான் எங்களுடைய காரியத்தை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமா, அல்ல நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கின்றதா? ஏன் நாங்கள் அந்த போக்குவரத்து நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு முறைமையில் செல்லாமல் நாங்கள் அந்த வேகத்தை எடுத்துக்கொள்வது நாங்கள் அந்த விடயத்தை நேரத்துக்கு சென்று அடைவதற்காகவா, அல்லது நாங்கள் ஒரு வேகம் சொல்லுவாங்க அந்த ஸ்பீட் இஸ் த்ரில் என்று சொல்லி ஒரு த்ரில்லுக்காகவா? நிச்சயமாக உங்களுடைய இந்த கேள்வியானது விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு கேள்வியாகவே அமைந்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைய இந்த நிகழ்வில் பங்கெடுக்கும்
இந்த விடயங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற டான் சொந்தங்களுக்கு இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நாங்கள் அபிவிருத்தி அடைந்து வரும் நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இலக்குகளை ஒட்டி சிகரம் தொட்டவர்கள் அபிவிருத்தி அடைந்து தங்களுடைய தேவைகளையும் தங்களுடைய மக்களுக்கான பொது போக்குவரத்து சேவைகளையும் திறம்பட செய்து முடித்து அந்த அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலே அதிகளவான வீதி விபத்துக்கள் இடம்பெறுவதாக புள்ளி விவரங்கள் இல்லை. ஆனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளிலே இந்த விபத்துக்களுக்கான காரணம் அரச இயந்திரமானது. மக்களுடைய வரிப்பணத்திலே மக்களுடைய வரிகளை அறவிட்டு அவர்களுக்கான சேவைகளை செய்துள்ளார்களா என்றால் நிச்சயமாக இல்லை என்றே என்னால் கூற முடியும். ஏற்கனவே கருத்துரை வழங்கிய பெரியவர்கள் இந்த பொது போக்குவரத்து சம்பந்தமாக அதிவேகமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரையிலே சமகாலங்களிலே நடைபெற்ற விபத்துக்களை பார்வையிட்ட பொழுது பாடசாலை மாணவர்கள், கால்நடைகள் மற்றும் தங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தாமல் வீதி வழியே பயணித்தவர்களால் தான் அதிகளவான விபத்துக்கள் நடைபெற்றதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். இப்போ குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வடக்கிலே வவுனியாவிலே மட்டும் மேம்பாலம் ஒன்றை அமைத்திருக்கின்றார்கள். பாடசாலை மாணவர்கள் வீதியிலிருந்து இன்னொரு பக்கத்துக்கு செல்வதற்காக. அப்போ வீதியிலே பயணிக்கின்றவர்கள் தங்களுடைய இலக்கு நோக்கி விரைவாக செல்வதற்காகத்தான் வீதிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. உரிய முறையிலே பாதுகாப்பு குறியீடுகள் அமைத்து ஒவ்வொரு பகுதிக்கு செல்லுகின்ற பொழுதும் அந்த வீதியிலே செல்ல வேண்டிய வேக கட்டுப்பாட்டை விளம்பரத்திலே போட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு லைசன்ஸ் எடுத்தவர்களுக்கும் தெரியும் நிச்சயமாக நகர மத்தியிலே எவ்வளவு வேகத்திலே செல்ல வேண்டும், வெளிக்கொண்ட இடத்திலே எவ்வளவு வேகத்திலே செல்ல வேண்டும். இடையிலே ஒரு விளம்பரம் பெறும், இங்கு வனவிலங்குகள் கடக்கக்கூடிய அபாயம் இருக்கும். அப்போ ஒவ்வொன்றையும் சிந்தித்து அந்த வாகனத்தை செயலாற்றக்கூடிய சாரதிகள் அர்ப்பணிப்பான சேவையினை அங்கே வழங்க வேண்டும். அப்போ வழங்குகின்ற பொழுது அந்த வேகத்துக்கும் நாங்கள் செல்லுகின்ற இடத்திற்கும் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாது என்பதே எனது கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையிலே இப்போ கண்டி பக்கங்களிலே கொழும்பு பக்கங்களிலே பார்க்கின்ற பொழுது நிலத்திற்கு ஊடாக இப்போ நாங்கள் வாகனத்திலே செல்கின்றவர்களுக்கு மட்டும்தான் இலக்குகள் அமையும் என்பதில்லை. நடந்து செல்கின்றவர்களுக்கும் அவர்கள் கடைதெருவுக்கு போவதற்கும் பாடசாலைக்கு செல்வதற்கும் வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக நடந்தும் செல்லுகின்றார்கள். அவர்களும் அந்த வீதியிலே தான் பயணிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் இப்போ இதில் கதைக்க வந்திருக்கிற நாங்கள் வடக்கிலே நடைபெறுகின்ற விபத்து தொடர்பாகத்தான் கூடுதலானவைக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நாங்கள் கருத்துரை வழங்கி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த நிலச்சுரங்கங்கள் அல்லது மேம்பாலங்கள் இந்த வடக்கிலே அமையாததற்கான காரணம் யாராக இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு கேள்விக்குறியாக வைக்கின்றோம். யுத்தம் மௌனித்து விட்டது 2009ஆம் ஆண்டு. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் கடந்து விட்ட பின்பு இலங்கையின் ஏனைய பிரதேசங்களிலே நடைபெறுகின்ற அபிவிருத்தி பணிகள் இந்த வடக்கிலே மட்டும் ஆமை வேகத்திலே நடைபெறுவதற்கான காரணம் என்ன? நாங்கள் குற்றம் சுமத்துவதாக இருந்தால் பொது போக்குவரத்திலே இருக்கின்ற தனியார் போக்குவரத்தோ அரச போக்குவரத்தையோ குற்றம் சுமத்தலாம் என்ற ஏராளமான குறைபாடுகள் இருக்கின்றது. ஆனால் அந்த குறைபாடுகளிலும் இந்த தனியே பயணிக்கின்ற பாதசாரிகள் என்கின்ற வரையறைக்கு உள்ளவர்கள் தங்களுடைய கடமைகளை அல்லது அவர்களுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்பதே எனது கருத்தாக இருக்கும். எனவே தொடர்ந்தும் இது தொடர்பாக நாங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். மீண்டும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு புது வருட வாழ்த்துக்கள் கூறி வணக்கம் தெரிவிக்கின்றோம். உண்மையிலே இந்த போக்குவரத்து வேகமாகத்தான் செல்ல வேண்டுமா? அதான் இப்பொழுது உள்ள பிரச்சனை. உண்மையிலே அந்த காலத்திலே 20, 40, 50, 90 என்ற அளவுகளில் சிசி அளவுகளிலே தான் வாகனங்கள் இருந்தன. இந்த 100 சிசியை காண்பது என்பது அது அதிமுக்கியமான சில அலுவலர்களுக்கு மட்டும் அது இருந்தது. 100 சிசியில் கூட வாகனங்கள் இருந்திருக்கவில்லை. இந்த வேகத்தை கூடிய வாகனங்கள் அல்லது இந்த சிசி கூடிய வாகனங்கள் இப்பொழுது வந்ததனால் எங்களுடைய மனநிலைகளை கூட மாற்றி அமைத்து விட்டோம். உண்மையிலே வேகமும் விவேகமும் மிக முக்கியமானது. நாங்கள் விவேகமாக செல்ல வேண்டும். கொழும்பிலே ஒரு நேர்முக பரீட்சைக்கு செல்வதென்றால் முதல் நாளே மெயில் வண்டியிலே புகையிரதத்தை செல்வதுதான் வழக்கம்.
இப்பொழுது அப்படியல்ல, அன்றைய தினமே வெளிக்கிட்டு செல்லலாம் என்ற உணர்வலைகள் தோன்றப்பட்டு விட்டன. அது அதிவேகமான வாகனங்களை நாங்கள் வைத்துக்கொள்வது கூட, நான் அடிக்கடி என்னோடு கூடிய பணியாளர்களுக்கு சொல்வது, நான் வேலை செய்த அலுவலகத்திலே அநேகமாக பழைக்குட்பட்ட தூரத்தில் இருந்தால் வேலைக்கு வருவார்கள். ஆகவே துவிச்சக்கர வண்டியிலிருந்து என்னுடைய அலுவலகத்துக்கு, யாழ்ப்பாண அலுவலகத்துக்கு வந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் அப்போ எத்தனை மணிக்கு வெளிக்கிட்டு இருக்க வேண்டும்? அதைவிட இன்னும் ஒன்று, எங்களுடைய பணிநிலையிலே அதி உச்ச பெரியவராக இருந்தவர் கூட வடமராட்சியிலிருந்து காலையிலே அவருக்கு வாகனம் இருக்கிறது, அவருக்கென்று சொந்த வாகனம் இருந்தாலும் துவிச்சக்கர வண்டியிலே தான் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து சேர்வார். எப்பொழுது? சரியாக 7 மணி அல்லது 7:05 மணிக்கு வந்து சேர்ந்து விடுவார். நாங்கள் அருகிலே உள்ளவர்கள் கூட அவ்வளவு அந்த சாதுரியமாக அல்லது அந்த விவேகத்தோடு ஓடிக்கொள்ளுற பழக்கத்தை இல்லை. இப்பொழுது எங்களுடைய ஏதாவது ஒரு திட்டமிடலே போடப்பட்டால் உடனே செல்லலாம் என்ற சொல்லுத்தான் எங்கேயும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. உடனே எந்த விடயத்தை எடுத்தாலும் அது உடனே போகலாம், நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் உடனே வருகிறோம். கடந்த இது போன்ற ஒரு நிகழ்வில் கூட ஒருவர் சொல்லியிருந்தார், நான் வேலைக்கு செல்லுகின்ற பொழுது கதவை திறந்து அம்மா வழிபார்த்து அனுப்புகின்ற வேளையிலே பெரியவர் டெலிஃபோன் எடுப்பார். வேகமாக வந்து சேருங்கள், உங்களுக்கு உடனடியாக ஒரு அலுவல் இருக்கிறது. அலுவலகங்களில் கூட தவறு இருக்கிறது. நாங்கள் இந்த வேகத்துக்கும் விபத்துக்கும், உண்மையிலே அந்த தம்பி வேகமாக செல்லுகின்ற சந்திக்கின்ற, அவர் சொன்னார் 17 கிலோமீட்டரை தான் சரியாக 10 நிமிஷத்துக்கு கடக்க வேணும். அவர் செல்லுகின்ற பொழுது ஆபத்தை கடந்துதான் அந்த பெரியவருடைய இடத்துக்கு செல்ல இருக்கின்றார். ஆகவே இந்த விபத்துக்கு காரணம் வேகமாக, நான் அடிக்கடி சொல்லிக்கொள்ளுது, எங்களுக்கு 100 சிசி வாகனமே எங்களுக்கு சாதாரணமாக நாங்கள் ஓடி செல்லுகின்ற எங்களுடைய அலுவல்களை பார்க்கின்ற அளவுக்கு தேவையானது. இங்கே கூறப்பட்டது போல வண்டில்கள் மிக அற்புதமாக வரும். அழகாக இந்த வீதி வழி வந்து எங்களுடைய வீதி சந்தியிலே தான் அவர்களுடைய தரிப்பிடமாக இருக்கும். அதிகாலை 4 மணிக்கு அத்தனை வண்டில்களும் நிற்கும். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வெளிச்சம் தெரிந்தவர்கள் இருக்கும். ஆனால் வருவது மிக கனதியான வேலையை கொண்ட வாகனங்கள், சாதாரணமாக அல்ல. அந்த வண்டிலே வருவது எங்களுடைய வடபகுதிக்கான அத்தனை தேவைகளையும் நிகழ்த்தி செய்கின்ற விறகு ஓலைகளை காவிக்கொண்டு வந்து மின்னர் அவர்களுடைய அடுத்த தரிப்பிடம் அதிகாலை 5:30 மணிக்கு நல்லூர் கோயிலை சென்றடையும். அப்போ இவ்வாறு வந்து நாங்கள் எங்களுடைய அலுவல் முழுமையாக பார்த்து கொண்டோம். அதான் உண்மை. நாங்கள் அந்த காலத்தில் எவரும் அரைகுறையான வாழ்வியலை வாழவில்லை, முழுமையாக வாழ்ந்து கொண்டோம். எப்படி? இந்த 100 சிசிக்குட்பட்ட வாகனங்களை கொண்டு. இப்பொழுது அதுக்கு மேற்பட்ட வாகனங்களால் என்னத்தை சாதித்திருக்கிறோம்? பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு இருக்கிறோம், மிகப்பெரிய துன்ப வேலைகள் சந்தித்திருக்கிறோம். இன்று கூட இருவர் தற்கொலை, நாங்கள் எல்லாத்தையும் சந்தித்திருக்கிறோம். அதிகூடிய வாகனங்களால் என்ன பயனை அடைந்தோம்? எதுவுமே கிடைக்கவில்லை. சாதாரணமாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலே எந்த குறையும் இல்லாமல் வாழ்ந்தோம். ஒரு திருமண வீடு என்று சொன்னால் வண்டிலே சென்று திருமண வீட்டுக்கு சென்ற வாழ்க்கையிலே அவர்கள் இப்பொழுதும் பதிவிரதையாக இருக்கிற வாழ்க்கை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது வேகமாக சென்று நடைபெறுகின்ற இது போன்ற சம்பவங்கள் இடையிலே முறிந்து விடுகின்றன. ஆகவே இந்த வேகம் என்பது எதற்காக நமக்கு தேவை என்ற ஒரு சொல்லி இருக்கிறது. வேகத்துக்கான அதற்கு மிஞ்சின ஒரு தேவை. உண்மையிலே ஒரு மருத்துவமனைக்கு நான் அன்றைய தினம் பார்த்தேன், எங்களுடைய ஆபத்துக்காக செல்லுகின்ற ஆம்புலன்ஸ் வண்டி கூட தரித்து நின்றுதான் வாகனம் செல்கின்றது. அது கூட அவ்வளவு வேகத்தை, அவ்வளவு ஒரு ஆபத்தான ஒருவரை ஏற்றி கொண்டு வருகின்ற பொழுது செல்ல முடியவில்லை. ஆனால் அதற்கு முன்னர், இப்பொழுது 1 வாரத்துக்கு முன்னர் அந்த ஆம்புலன்ஸ் வண்டி தரித்து நின்ற நேரம் ஒருவர் ஒரு 18-20 வயது விதத்தக்க ஒரு துவிச்ச மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருவர் வெட்டி அந்த குறித்த நேரத்தை தவறி சென்றனால் அடுத்த சந்தியிலே அவருடைய மரணத்தை தழுவிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் கூட ஏற்பட்டது. அது 280 சிசி கொண்ட ஒரு வாகனம். ஆகவே இந்த வேகம் என்பது எங்களுடைய வாழ்வியலில் எந்த மாற்றத்தையும் இன்று வரை கொண்டு வரவில்லை. அதைத்தான் என்னுடைய கருத்து. வேகத்தால் நாங்கள் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கின்றன, ஆனால் அத்தனையும் சாதிக்கப்படவில்லை. இந்த வேகம் என்பது எங்களுடைய மனநிலையையும் குழப்பி எங்களுடைய செயற்பாடுகளிலும் ஆபத்தை விளைக்கின என்பதுதான் என்னுடைய கருத்து. வேகம், இன்று நாங்கள் வேகத்தை பற்றி இப்போ பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த வேகம் என்றது அந்த காலத்திலே வேகம் இல்லாதது, இந்த காலத்திலே வேகம் இருக்கிறது என்றதுக்கு ஒரு விடயமாக இருக்கலாம் அந்த போக்குவரத்து. அந்த காலத்தில் இருந்த மாட்டு வண்டிலோ அல்ல குதிரையோ அல்லது கங்கால நீங்கள் சொன்ன மாதிரியான இந்த 100 சிசிக்குள்ள உட்பட்ட வாகனங்கள், அது யுத்த காலங்களிலே வந்து நாங்கள் மண்ணெண்ணெயை பயன்படுத்தி ஓடிய வாகனங்கள், இவ்வாறான விடயங்கள். இன்று அதற்கு அப்பாலே கூடுதலாக மிக விரைவாக செல்லக்கூடிய சாதனங்கள் இருக்கிறது ஒரு வாய்ப்பா? அல்லது
எங்களுக்கு போக்குவரத்துக்கான வீதி அமைப்பு அந்த காலத்திலே நாங்கள் பார்த்தால் கிரவலாக கூட இருந்தது, குண்டும் குழியுமாக இருந்த வீதி. அவைகள் இந்த போக்குவரத்திலே இந்த வேகத்தை நாங்கள் கட்டுப்படுத்துவதற்கு எதுவாக இருந்து இன்று அந்த கார்பெட் வீதிகள் தான் எங்களை மிக விரைவாக சென்று இந்த வேகமாக சென்று இவ்வாறான விடயங்களுக்குள்ளே எங்களை சிக்க வைக்கின்றதா? என்ன காரணமாக இருக்கலாம்? இப்போது என்ன அந்த காலம் வாகனங்கள் குறைவு. அந்த காலங்களில் டிராக்டர், லேமேசர் அப்படிதான் பெரிய பெரிய வாகனங்கள் ஒன்று சிடிபி இருக்கும். இப்போ அந்த காலத்தில் சிடிபி மட்டும்தான் இருந்தபடியே இந்த காலத்தில் பெரிய பேன்கள் சிடிபியில் இந்த பெரிய பேன்கள் டொல்வின்கள் அதில் இதில் நிறைய வாகனங்கள் இப்போது வந்துருக்குது. அந்த காலத்தில் ரெயின், இப்போ கொழம்புக்கு போகணும்னா ரெயின்லாம் போவேணும், அல்லாட்டி ஏற்றுமதி இறக்குமதினு சொன்னால் ரொலி ஓடும். அந்த காலத்தில் ரோட்டுகள் க்ளீன் இல்லை, குண்டும் குழியுமாக இருந்தது. இந்த காலத்தில் ரோட்டெல்லாம் சமவெளியில் இருக்கிறது. இந்த காலத்தில் அந்த காலத்தில் மோட்டர் சைக்கிளெல்லாம் பெருசாக எங்களுக்கு இல்லை. அந்த நேரங்களில் பெண்கள் வாகனங்களும் ஓட்டுறது இல்லை. இந்த நேரங்கள் பெண்கள் வாகனம் ஓட்டுறது கூடுதலாக. இந்த காலம் என்ன அவசரமாக இருந்தாலும் பெண்கள் தான் முன்னுக்கு நிற்கணும். பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு போனாலும் பெண்கள் தான் கொண்டு போகணும், ஒரு கடைக்கு போகணும்னாலும் பெண்கள் தான் போகணும், ஒரு டீச்சிங்கில் என்னென்னாலும் பெண்கள் தான் முன்னுக்கு நிற்கணும். இந்த காலத்தில் ஆண்கள் வெளிநாடுகள் சென்றதால் இந்த காலம் குடும்ப பெண்கள் வாகனம் ஓட்டி தான் பிள்ளைகளை பாடசாலையில் கொண்டு செல்ல வேணும், டியூஷன் கொண்டு போகணும். அந்தந்த டைமுக்கும் கொண்டு போகாட்டி டீச்சர்ஸ் ஆக்கள் கேட்கணும், இந்த டைமுக்கு நீங்கள் பிள்ளைகளை கொண்டு வரேன்னு சொன்னாமா என்னென்ன பிள்ளைகளை படிப்பிக்கிறது. அப்போ அந்த வேகத்தில் இந்த வாகனங்கள் விபத்துக்குரியது ஆகின்றது. மற்றது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், பெண்கள் ஒரு அவசரமாக போக வேண்டிய காலத்தில் இப்போ ரோட் நல்ல சைனிங்காக இருக்குது. இப்போ ரோட் அவையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணங்களை தான் ஆக்சிடென்டல் விபத்துக்கள் கூட வருகின்றது. மற்றது இப்போத்தி முன்ன லைசன்ஸ் 25-30 வயசுக்கு இப்போ தான் லைசன்ஸ் இருக்குது. இப்போ 20 வயசு, இப்போ 15-16 வயசு ஆகணும்னு பிள்ளைகள் மோட்டர் வெஹிக்கிள் எடுத்து ஓடிடணும். விபத்துக்குரிய வாகனம் சொன்னால் லைசன்ஸ் ஒன்றும் இல்லாமையே பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற வாகனத்தை எடுத்துக்கொண்டு கண்மூக்கு தெரியாமல் ஓடி சென்றதால் தான் பிரச்சனைகள் உண்டாகிறது வாய்ப்புகளாக இருக்கும். தடுமாறி அதிலே விழுந்துட்டார். அப்படியே சைக்கிள் விழுந்தோடனே ஒரு காவல்துறை அவரை தூக்கி விட்டு சைக்கிளை கொண்டே விட்டு வாகனங்கள் எல்லாம் போனப்புற அவருடைய விளக்கம் நடக்கும். ஐயா லைசன்ஸ் எடுங்க என்றால் ஐயா அந்த பழைய காட்டு எடுத்து கொடுத்தார். அவருக்கு என்பதை நான் நினைக்கிறேன், என்ற எண்ணத்தின்படி ஏன்னா கை நடுங்குகிறது, மனதிலே தைரியம் இல்லை, மூளையிலே செலுத்தக்கூடிய அந்த மூளை பாவம் இல்லை போல் இருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், ஐயா உங்களை யார் மோட்டர் சைக்கிளோட சொன்னேன்ட்டு. அவர் சொன்னார், லைசன்ஸ் தந்திருக்கிறாங்களும் ஓடுறேன். அவற்றை கதை, ஐயா லைசன்ஸ் தந்திருக்கிறாங்களும் ஓடுறேன். இப்போ டான் டிவி பார்த்து கொண்டிருக்கும் எனது சகோதர சகோதரிகளுக்கு எனது இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்ன பிரச்சனை என்று சொன்னால், இப்போ சமுதாயத்தில் ஒரு வாகனத்தை வச்சிருக்கணும் என்று ஆசைப்படுறதை விட வசதி வாய்ப்பு கூட இருக்கிறதால எனது பிள்ளைக்கு வாகனம் ஓட டேலண்ட் இருக்காண்டு பார்க்கணும் இல்லை. பக்கத்து வீட்டில் வாகனம் இருந்தால் எந்த பிள்ளையும் வாகனம் ஓடணுமென்ற எண்ணத்தாலேயே பெற்றோர் சில பேர் பிள்ளைகளை கிடைக்கணும். அந்த பிள்ளைகளை அப்படியே தூண்டி தூண்டி விடுறதால வெளியில் வர பிரச்சனையெல்லாம் அவை எதிர்நோக்குற தன்மை இல்லை அவையலால். என்ன பிரச்சனைன்னா, இன்றைக்கு கூட காலையில் ஸ்கூலுக்கு நான் போகிறேன், பிள்ளைகளை விடுறதுக்கு கண்டு போகிறேன், சிக்னல் விழுந்துட்டு இப்போ மட்டும் பார்க்கணும், அங்கால பக்கம் சிக்னல் நின்ற கையோடையே அவர் அந்த ரெட் பில் வாரத்துக்கு இடையில் நான் போகணுமா மட்டும் நடு சந்தியில் நிற்கிறார், சிக்னல் விழுந்துட்டு. அப்போ இப்படியான சந்தர்ப்பங்களில் இப்போ நாங்கள் எங்களோட சிக்னல் ஒளி விழுந்தோன்னே நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் ப்ராப்பராக ஆயத்தப்படுத்துவோம். இவை அங்கேருந்து நேரடியாக சிக்னல் விழுந்ததுக்கு பிறகும் வந்தால் என்ன நடக்கும், அந்த இடத்துலையே விபத்து ஏற்படும். முதல் தாய்மார் என்ன செய்யணும், எவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் எனது பிள்ளைக்கு நான் வாகனம் எடுத்து கொடுத்தால் அந்த பிள்ளை ஓடுறதுக்கான தகுதியான நிலையில் இருக்குதான்றதை தான் இப்போத்த காலத்தில் தெரிஞ்சு கொள்ளணும். ஆசைப்பட்டு மற்றவருக்காக வாழணுமென்று வாகனங்களை எடுத்து கொடுக்கக்கூடாது.
அதை முதல் எல்லாருமே கடைப்பிடிக்க வேணும். மற்றது எல்லாருக்கும் தேவை இருக்குது. எனக்கு இப்போ சாரதி பத்திரம் என்னட்ட இருக்குன்றதுக்காக நான் வாகனத்தை கண்டவாக்கில் ஓடிக்கணும் போயிடாது. நான் ஓடுறது சரியண்டு ஓடவும் மேலாது. ஏன்னா எனக்கு முன்னால் வார ஒரு ஆளும் சரியான நிலையில் வாரிறான்றது தான் முக்கியமானது. நான் 2 புள்ளி ஏற்றி கொண்டு போகலாம், சில பேர் அவை தனியாகவே வரலாம். மற்றது மது அருந்தினது, மதுவை முந்தியெல்லாம் நிறைய இடங்கள்ல எல்லாம் பிடிச்சாலும் ஜெயிலுகளுக்கு அதுகளுக்கு போடுறது, தண்டனைகள் கூட கொடுக்குறது. இப்போ அப்படி இல்லை. இந்த வாசலால் பணத்தை கொடுத்துட்டு செத்தவன் பொடியை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு இடையிலேயே அடுத்த வாசலால் வெளியில் வரீங்க. அப்படியான செயல் திட்டங்கள் எல்லாம் சரியான பார்வைக்கு வந்தால் இந்த வீதி விபத்துக்கள் குறையும் என்று நான் தெரிவித்து. இதில் இப்போ இந்த வீதி விபத்து தேவை, இப்போ உண்மையில் ஒரு தேவை கருதி தான் வாகனங்கள் வீதிகளிலே செல்கின்றனவா? இப்போ இன்று அதையும் நாங்கள் ஒரு பார்க்க வேண்டிய வேகம் என்றது ஒரு பிரச்சனையான விடயம்தான். அது வேகம் இன்று சில பேர் வேலை அழுத்தங்கள் குறைந்த நேரத்திலே சில விடயங்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக வேகமாக செல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அதை நாங்கள் நியாயப்படுத்த முடியாதென்றாலும் கூட அது ஒரு காரணமாக எடுக்கலாம். ஆனால் எல்லாருமே அந்த விரைவாக செல்லுகின்ற எல்லாருமே தேவை கருதி வாகனங்கள் போக்குவரத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றனவா? எவ்வாறு நாங்கள் அதை பார்க்கலாம்? அனுபவம் உள்ளவர்கள் கதைக்கிறார்கள். நான் இன்னும் லைசன்ஸ் எடுக்கலை, இப்போ இன்னும் குறைவு தான். இப்போ அவசரமாக ஓடிக்கொண்டிருக்க இந்த உலகத்தில் எப்போ என்னென்ன நடக்கும்னு தெரியாது. இப்போது தேவை, அதாவது எல்லாருமே நாடி போகிறது என்னென்னா அவசரம், மிக மிக அவசரம். நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது கூட மன உளைச்சல்களால் தான். குடும்ப பிரச்சனைகள், சமூக அடுத்தவர்களுடைய சொந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே எடுத்து நடத்துறதால என்ன செய்கிறோம் என்று தெரியாது. அதே போல் இன்னொரு காரணம் போதை. மனிதர்கள் இப்போது சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று போதை. கிறிஸ்மஸ் அப்படி இந்த பெரிய பெரிய நிகழ்வுகள் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட ஒரு இடங்கள், அந்த மாதிரி இடங்களுக்குள் வெட்டு குத்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அதெல்லாம் போலீஸ் அவர்களுக்கு தெரியாமலே நடக்கிறது. இயேசுநாதர் சொல்லவில்லை குடித்துவிட்டு எனது பிறந்த நாளுக்கு குடித்துவிட்டு பைக் எடுத்து ஓடுங்கள் அப்படின்னு சொல்லவில்லை. அதோடு இன்னொரு விஷயம் என்னென்றால் சினிமா. இளைஞர்களுக்கு இப்போது கவர்ந்தெடுக்கக்கூடிய விஷயங்களில் சினிமாவும் ஒன்று. ஒரு மோகம் அவர்களுக்கு மிகவும் போதை, அதுவும் ஒரு போதை தான். அவர் பாதுகாப்பு கவசங்களுடன் செல்கிறார், நடிக்கிறார், கேமராவில் நடிக்கிறார், அது வேறு விஷயம். ஆனால் அதை பார்த்து அது உண்மை என்று இளைஞர்கள் இப்போது செய்யும், அதனால் உயிரிழப்பு எல்லாமே விளங்கக்கூடிய. நிச்சயமாக நாங்கள் இன்று ஏராளமானவர் சினிமா மோகத்திலே அதை நாங்கள் எங்களுடைய வாழ்விலே பிரதிபலிப்பதற்கு முயற்சிக்கிறதிலே நாங்கள் ஏராளமான இன்னல்களை நாங்கள் சந்தித்து கொண்டிருப்போம். அது உண்மையான ஒரு காரணம் தான். சொல்லுங்கள். உண்மையிலே இப்போது இந்த அதிவேகம் என்பது எங்களுடைய, அதாவது இலங்கையை பொறுத்தளவில் இப்போ குறைந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கு நான் யாழ்ப்பாணத்தை பற்றி சொல்லவில்லை. யாழ்ப்பாணம் எங்களுடைய வடக்கு கிழக்கு பகுதியிலே இன்னும் அதற்கான உட்கட்டுமான வசதிகள் இன்னும் வரவில்லை. இப்போ இன்றைய கொழும்பில் பார்த்தால் தெரியும், அதிவேகம் இல்லை. காலையில் நீங்கள் போனீங்கள் சொன்னால் ட்ராஃபிக்காக தான் இருக்கும். ஒரு அவசரமாக ஒரு காரிலே போகிறவர் அந்த காரை வச்சு அதிலே நிற்பாட்டி போட்டு கிட்டத்தட்ட அரை மணித்தியாலம் 1 மணித்தியாலம் நிற்க வேண்டிய வரலாறுகள் இருக்கிறது. சில வேளையில் காரில் போகிறவர் இறங்கி பஸ்ஸில் போன வரலாறுகளும் இருக்கிறது. எனவே அந்த கூடுதல், அதாவது வேகம் என்பது குறைந்து கொண்டு வருகிறது. இப்போ வளர்முக நாடுகளிலே நடக்குன்னு சொன்னால் அங்கே 2 விதமான, அதாவது ஹைவே, லோக்கல் என்று இருக்கிறது. ஹைவேயில் போனால் அவர் 120, 200க்கெலாம் போகலாம். அதிலே அவர் 80, 100லே போக முடியாது. லோக்கல்லே அவர் குறைந்த வேகத்திலே போகணும். லோக்கல்லே கூட ஓடினால் அங்கே சட்டம் இருக்கிறது, உடனே அதற்கான தண்டனை கிடைத்துவிடும். இப்போ இங்கே எல்லாம் எங்கள் ஒரே பாதை தான் இருக்கிறது. இப்போ எங்களுக்கு பார்த்தால் யாழ்ப்பாணத்தில் இருந்து நாங்கள் கொழும்புக்கு போகணும் என்றால் ஒரு A9 ரோட் மட்டும்தான். அந்த ரோட்டிலே நாங்கள் மெதுவாகவும் போக இயலாது, ஃபாஸ்டாகவும் போக இயலாது. இந்த இடப்பட்ட இந்த பிரச்சனைக்குள்ள தான் இந்த விபத்துகள் வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. சில பேர் அதிவேகமாக போய்
அதுக்கு பின்னால் போகிறவர்களும் திடீரென்று பிரேக் போடுகிற பொழுது பின்னால் போகிற வாகனங்களும் அடிபட்டு அதிலே விபத்துகள் ஏற்பட்டு மரணங்களும் சம்பவித்திருக்கிறது. எனவே நான் என்னத்தை சொல்லுகிறேன்டா என்னுடைய கருத்து, இப்போது பாருங்கள், இந்த லைசன்ஸ் வந்து இப்போது 10 வருடத்துக்காக புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. 10 வருடத்துக்கு மேலே அவருக்கு திருப்பி மெடிக்கல் செய்து அது புதுப்பிக்கணும். அது நல்ல விஷயம். இப்போ பழைய காலத்தில், இப்போ எங்களுடைய காலம், நான் நினைக்கிறேன் அவருடைய காலங்களிலே எல்லாம் புத்தகம் கொடுத்தார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். புத்தகத்துக்கு பிறகு ஒரு காட்டை கொடுத்தார்கள். அந்த காட் வந்து லைவாக, அதாவது வந்து 90 வயது வரைக்கும் முடிந்தால் ஓடலாம். இப்பவும் இருக்கிறது. அது தவறான ஒரு செயற்பாடுன்னு நான் நினைக்கிறேன். அண்மையிலே சாவகச்சேரி நகரத்திலே ஒரு சம்பவம் நடந்தது. இந்த இடத்திலே நான் இந்த பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்களுக்காக சொல்ல வேண்டும். அவருக்கு நான் நினைக்கிறேன் 88, 89 வயது, அதாவது 90க்கும் 85க்கும் இடப்பட்ட வயது. அவர் ஒரு மோட்டார் சைக்கிள் ஓடிக்கொண்டு வர ஒரு ஐயா. அவருக்கு உண்மையாக இயலாது. அவர் அந்த சாவச்சேரி ரவுண்ட் அபவுட்லே வருகின்ற பொழுது வாகனங்கள் அங்கேயும் இங்கேயும் வந்தோடனே தடுமாறி அதிலே விழுந்துட்டார். அப்படியே சைட்டில் விழுந்தோடனே ஒரு காவல்துறை வந்து அவரை தூக்கி விட்டு சைட்டில் கொண்டே விட்டு வாகனங்கள் எல்லாம் போகிற பிறகு அவருடைய விளக்கம் நடக்கிறது. ஐயா லைசன்ஸ் எடுங்க என்றால் ஐயா அந்த பழைய காட்டு எடுத்து கொடுத்தார். அவருக்கு 85, நான் நினைக்கிறேன் இந்த எண்ணத்தின்படி ஏண்டா கை நடுங்குகிறது, மனதிலே தைரியம் இல்லை, மூளையிலே வந்து செலுத்தக்கூடிய அந்த மூளை பாவம் இல்லை போல் இருக்கிறது. அப்போ அவர் சொன்னார், ஐயா உங்களை யார் மோட்டர் சைக்கிள் ஓட சொன்னான்ட்டு. அவர் சொன்னார், லைசன்ஸ் தந்திருக்கிறாங்களோ ஓடுறேன். அவர்கிட்ட கதை, ஐயா லைசன்ஸ் தந்திருக்கிறார்களோ ஓடுறேன். இப்போ உங்களுக்கு எத்தனை வயது ஐயான்னு அவர் சொன்னார். 86, 87 வயதுன்னு சொன்னார். அப்போ இந்த எண்ணத்தை நான் சொல்கிறேன் என்றால் வயது அவர் அதிலே வந்து அதில் தடுமாறுகின்ற பொழுது அன்று அந்த ஐயாவும் இறந்து ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருந்தால் நிச்சயமாக அவர் அதிலே மரணித்திருப்பார். வாகனங்களிலே இருந்து வாரவர்களும் அதிலே இருந்து விபத்துக்கு ஏற்பட்டு அது மரணிக்க வேண்டிய சம்பவம் ஏற்படலாம். நான் சொல்லுகின்ற கருத்து என்னென்றால், இந்த 85 அல்ல 90 வயதுக்கு மேற்பட்டவர், அதுக்கு உட்பட்டவர்கள் தாங்கள் இந்த வாகனத்தை செலுத்தலாமா என்று முதல் அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் ஓடக்கூடாது என்று சொன்னால் இதிலே பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே வயது வந்த ஐயாக்கள் பார்த்துட்டு சொல்ல இவர் யார் என்ன ஓட வேண்டாம் என்று சொல்றதுக்குரிய சந்தர்ப்பம் இருக்கும். எனவே தயவு செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஓட முடியும் என்றால் ஓடுங்கள். நான் இந்த வாகனத்தை ஓடிக்கொண்டு போறதாலே மற்றவர்களுக்கு பாதகம் வராதென்று உங்களுடைய மனதிலே கணித்தால் நீங்கள் ஓடுங்கள். இன்று பாருங்கள், வாகனங்கள் ஓடுகிறது. பஸ்ஸிலே பார்த்தால் 200, 250 பேர் அந்த பஸ்ஸிலே பிரயாணம் செய்கின்ற பொழுது அங்கே கடவுள் யார் என்று சொன்னால் சாரதி. நீங்கள் பார்த்தா தெரியும். அநேகமாக கொழும்பு பகுதியிலே போகின்ற பொழுது அங்கே இருக்கின்றவர்கள்லாம் ப்ரே பண்ணுவார்கள். எங்களை சுகமாக எங்களை கொண்டு போய் விடுவதற்காக எங்களுடைய டிரைவர், எங்களுடைய சாரதி சுகமாகவும் உடல் ஆரோக்கியத்தோடும் எங்களை கொண்டு போய் விட வேண்டும் என்று கடவுளை பிரார்த்திப்பார்கள். இங்கெல்லாம் கடவுளை பிரார்த்திப்பதில்லை. எப்படி சொன்னது போல எப்படி மரண வீட்டுக்கு போகணுமோ கெதியாக போய் நடந்து போய் இது விஷயத்தை முடிக்க வேணும். இப்போ என்னடா பாருங்க, எங்களுடைய அறியாமை என்னது அவசரம், என்ன அவசரம் என்று கேட்டால் ஒரு கருத்தை சொல்லலாம். ஒரு மரண வீட்டுக்கு போகிறேன் என்று சொன்னால் இப்போது எத்தனையோ வசதிகள் வந்து விட்டது. இன்றைக்கு ஃபோன் இருக்கிறது, மொபைல் இருக்கிறது. நான் இந்த நேரத்துக்கிடையிலே வருவேன் என்றால் அங்கே பொடி எடுக்கிறதுக்கு அவர்கள் அதை உண்மையாக உறவினர்கள் தான் வைத்திருப்பார்கள். இது அங்கே போயும் பேர்ந்து 2 மணித்தியாலம் நிற்க வேணும். அதுக்கிடையிலையும் சேர்ந்து 1/2 மணித்தியாலத்தில் போயிடணும். அதுக்கிடையே ஒரு விபத்து ஏற்பட்டால் அவருடைய வாழ்வு முடியுது. எனவே இந்த அதாவது அந்த காலத்தில் பாருங்கள், மிக மிக அருமையாக செய்தார்கள். துரிதம் இல்லை என்று சொன்னால் இப்போ என்னென்று சொன்னால் சைக்கிளே வருவார்கள். சைக்கிளை இப்போ பார்த்தா அந்த காலத்திலே பாருங்க, சைக்கிள்கள் மாட்டு வண்டிகளுக்கெல்லாம் நம்பர் இருந்தது. பார்த்தால் எங்களுடைய ரோட்லேயே போகிற பொழுது நாங்கள் இப்போது சோதிக்கிறார், உனக்கு லைசன்ஸ் இருக்கா, நம்பர் பிளேட் இருக்கா, இன்சூரன்ஸ் இருக்கா, டேக்ஸ் இருக்கா. அந்த காலத்திலேயும் இருந்தது. சைக்கிளிலே அந்த சைக்கிளே அந்த முன் பிரேக்லேயே ஒரு தகடு போடுவார், கிராம சபையால் கொடுக்கப்பட்ட இது. அந்த சைக்கிளில் நம்பர் இல்லாட்டி சைக்கிள் ஓடையலாது. மாட்டு வண்டியிலே பின்னுக்கு அச்சிலே வந்து ஒரு பெரிய தகடு அடிப்பார்கள். இன்னாற்ற பேரும் அடித்து நம்பரும் அடித்து எல்லாம் இருக்குது. அந்த காலத்திலேயும் அது இருந்தது. ஆனால் மிகவும் வேகமாகவும் வந்தார்கள். உங்களுக்கு தெரியும், அழகான வாழ்க்கை. கூடார வண்டிலே வைக்கலை போட்டு அதற்கு மேல் ஒரு பாயை போட்டு நாங்கள் எல்லோரும் அமர்ந்து எங்களுடைய மாமா வண்டில் விடுகின்ற பொழுது பாடுகின்ற ஒரு அற்புதமான காட்சி பாருங்க. ஒரு விபத்தும் கிடையாது. சந்தோஷமாக துரிதமாக போனார்கள். அவருடைய காலத்திலே துரிதமாக போனார்கள். அந்த காலத்திலே அது துரிதம். இந்த காலத்திலே போய் துரிதமாக போய் நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களுடைய வாழ்வை நிறைவு செய்கின்ற வரலாறு இருக்கிறது. எனவே வேகம் வேணும். உலக ஓட்டத்திலே வேகம் வேணும். அதிலே
விவேகமாக அவர் மதியண்ண சொன்னது போல விவேகமாக நாங்கள் செயற்பட வேண்டும். விவேகம் தப்பி வேகமாக போடுறவருடைய வாழ்க்கை முடியும். இதனோட கருத்து. ஃபாதர் சொல்லியிருந்தார் பெண்கள் வந்து ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பணும், அதுக்காண்டி வெகோ எல்லாம் பாஸ்டாக. அதையும் தாண்டி ஸ்கூல் முடிகிற டைமில் பார்த்தா தெரியும் பாய்ஸ் எல்லாம் சும்மா லைனாக நிப்பினம் பைக்குகளை வச்சுட்டு சும்மா ஆனால் அவங்களோட பைக்காக இருக்காது. பார்த்தா பக்கத்தில் வண்டி இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கள். ஏன்னா பைக் இருந்தால் தான் பொம்பளை பிள்ளைகளை பார்ப்பினம். ஒரு ஸ்கூல் முடிகிற டைம் பார்த்தா தெரியும் அந்த பைக் அங்கேருந்து போகும் வேகத்தில், திரும்பி பார்த்தா அங்கேருந்து வேறு இங்கே வேகத்தில், பின்னால் அம்மா ஐயோட கத்தி கேட்கும், பார்த்தா ஆள் ஓடினாலும் அதே வேகத்தில் விழுந்துடும். விபத்து வந்து இப்போ எல்லாத்தையும் தாண்டியே இந்த லவ்ன்ற ஒன்றில் வந்து ஆண்கள் விழுகிறதால பைக் வந்து பைக் வேணும், ஏதாவது ஒரு வாகனம் வச்சுருந்தா தான் பெண்கள் பார்ப்பினும். அந்த இதில் வாகனம் எல்லாம் வந்து பெண்கள் பார்க்கறது தவறா? பெண்கள் அப்படி பார்க்கறதால அவங்க ஓடுறாங்களா இல்லை அவங்கள ஓடுறதால பெண்கள் பார்க்குறார்களா? என்னடி உண்டால் கேடிஎம்ல வருது, என்னடி கேடிஎம்ல வர்றவனை விட்டுட்டு நீ பல்சரில் வர்றவனை விரும்புறி, இப்படிலாம் கதைப்பினம். அந்த அப்படி நாங்களும் அந்த இதில் இருந்துட்டு வந்ததால தெரியும். என்னடி நீ இவனை போய் லவ் பண்ணுறி, இவன் வந்து நடந்து வாரான், என்னடி இவன் அப்படி என்ன சொல்கிற இதில் வடி. அப்போ அவங்களுக்குள்ள அவங்க இதாக இதாண்டி சரி நான் இப்போ கேடிஎம்மில் போனால் என்ன பார்ப்பேன் என்றோட பைக் ஓடுறதுக்கு வந்து பார்க்குறதுக்காண்டி மெதுவாகவும் ஓடலாம். அப்படி இல்லை, இப்படி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பைக் போயிடும், அங்கே திருப்பி கண்ணை மூடி இங்கே திரும்ப பைக் இங்கே வரும். அந்த வேகம் அதை விட அந்த என்னென்னு சொல்கிறேன் ஸ்கூல் முடிகிற டைம், டியூஷன் டைம், இந்த பொருளியல் கல்லூரிக்கெல்லாம் போய் பார்த்தா தெரியும் நடக்கவே இல்லாது அந்த ரோட்டில். ஆனால் பைக்கண்டா அப்படி நிற்கும். அதே தாண்டி இதை விட விபத்துன்னு சொல்லிக்க ஞாபகம் வர்ற விஷயம் வந்து, ஏன்னா என் ஃப்ரெண்ட் உயிர் ஃப்ரெண்ட் 2 பேர் வந்து கீரிமலை கோயிலுக்கு தேருக்கு போயிருக்க கீரிமலை ரோடு உங்களுக்கு தெரியும், குண்டும் குழியுமாக இருக்கும். அப்போ அந்த ரோட்டால் வேறே இல்லாது, அதுக்காண்டி கேகேஸ் ரோடு இருக்குது தானே, அந்த ரோட்டால் அவங்க பைக்கில் வந்தாங்க. வேகமாக வரும்போது ஆக்சிடெண்ட். இப்படி ஸ்கூல் முடிகிற டைம் 1:30 இருக்கும், ஸ்கூல் முடிகிற டைம் அவங்க வரும்போது பொம்பளை பிள்ளைகள் வரைக்கும் தெரியும் தானே, நெளிஞ்சு வளைஞ்சு அப்படின்னா அப்படியே போஸ்ட்டில் போய் மோதி 2 பேரும் அதே இடத்துலையே ஆக்சிடெண்ட், அதே இடத்துலையே ஆக்கள் இறந்துட்டு. அப்படி இந்த எல்லா இதையும் விட இப்போ கூட லவ் அண்ட் ஒன்றில் விழுந்துதான் விபத்து கூட. ஸோ பெண்களுக்கும் பதானே பிடிச்சிருக்கு, யார் பெரிய பைக் வச்சுக்கிறாங்க, யார் ரெஸ்க் காட்டுறாங்களோ அவங்கள தடி பார்த்துட்டு போகிறாங்க. 2 ஜன்னலாலையும் கையில் ஆட்டுப்படும், பின் கண்ணாடியால் கையில் அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கப்படும். அவங்களும் சும்மா நாங்கள் ஓடுற வேகத்திலேயே வருவாங்க பின்னால். இப்போ அவருடைய நோக்கம் பவனியாக பேருந்து. அப்போ என்னத்துக்காக இடையில் உள்ளவர்களை மறைக்காமல் ஏற்றாமல் அவ்வளவு வேகமாக